ஒமையுத்தோ வரசூலகு அல்லாவிற்கு அடிபணிஞ்சாரோ, அல்லாவுடைய தூதருக்கு அடிபணிஞ்சாரோ. அடிபணிதல் என்பது அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் நபியினுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்திலையும் எவர் சரியா இருக்கிறாரோ இவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே டிக்ளேர் பண்ணிட்டான். அவர் அல்லாஹ் முடிவே பண்ணிட்டான். ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம கட்டுப்பட்டு வாழ்றேன், அல்லாஹ்வினுடைய ஃபர்லான கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்ற பெருமானார் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்ற இந்த ரெண்டு தன்மை தான் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அலிமா அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு நல்லா டிக்ளரே கொண்டா குர்ஆன். இவருடைய துவாக்கள் என்ன செய்யப்படும்? உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்னொரு நபர் யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னா, தன்னுடைய உறவுகளை எவர் ஆதரித்து வாழ்ந்தாரோ அவர் எப்ப எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துரும். உறவுகளினுடைய